லாங் டேர்ம் கேப்சர் என்று சொல்லப்படக்கூடிய 2031, 2030க்கு மேலே உள்ள டைம் லைனில் பார்த்து தான் அவர்கள் இப்போதிருந்தே அந்த ஸ்லோவாக பில்ட் பண்ணக்கூடிய சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸை தெளிவாக கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கடந்த 5 to 7 ஆண்டுகளில் தமிழக அரசியல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ன விதமான ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்குது அப்படிங்கிறதுல இருந்தே நம்மளால் பார்க்க முடியும். இது ஓவர் நைட் விக்டரியாக மாற்றப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு டிகேட் லாங் திட்டமாக இது மறுதளிக்கப்படுகிறது. ஒரு 10 வருட திட்டம், 5 வருட திட்டம் எப்படி போடுவாங்களோ ஒரு கம்பெனிக்கு, அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக 5 வருட திட்டம், 10 வருட திட்டம், 15 வருட திட்டம்னு போட்டு தான் களத்தில் அவர்களுடைய ஆள்களை இறக்குவார்கள். ஸோ இது ஒரு டிகேட் லாங் ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அப்போது இதற்கான இந்த குரோத் இருக்கிறதா, அந்த சக்ஸஸ் இண்டிகேட்டர்ஸ் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் பகுதிகளில் பிஜேபியினுடைய விசிபிலிட்டி அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நகர்ப்புறங்களில் அவர்களுடைய இருப்பு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியிலையும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியிலையும் அந்த ட்ராக்ஷன் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இது எல்லாத்தையும் மீறி சோஷியல் மீடியா டாமினன்ஸ்லையும் அவர்களுடைய பங்களிப்பு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறதை ஒரு தெளிவான ஒரு இண்டிகேஷனை காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ரூரலில் கிராமப்புறங்களில் வாக்குகள் இன்னும் அவர்களுக்காக பெறக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அதே சமயம் பெண்களுடைய வாக்குகள் அதிமுக திமுக பக்கம் தான் இன்னும் நிலையாக இருக்கிறது. சிறுபான்மையினர் வாக்குகளும் இன்றைக்கு மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வது முற்றிலுமாக தமிழகத்தில் உட்பட தென்னிந்தியாவில் தடைபட்டு கொண்டிருப்பதும் மிக முக்கியமான காரணம். அப்போது ஃபெயிலியர் இண்டிகேட்டர்ஸ், தோல்வியினுடைய பர்செப்ஷனான இண்டிகேட்டர்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் கன்வர்ஷன் இல்லாமல் ஓட் ஷேர் மட்டுமே வைத்துக்கொண்டு எந்த விதத்திலும் அரசியல் கட்சிகள் வெகு தொலைவில் பயணிக்க முடியாதுங்கிற பார்வை இருந்தால் கூட தேர்தலில் இந்த இம்பாக்ட் இல்லாத பார்ட்டி இமேஜை பாரதிய ஜனதா கட்சி இன்னமும் நிலைநிறுத்துகிறது. அதே சமயம் ஓவர் டிபெண்டன்ஸாக ஒரு நேஷனல் நரேட்டிவ்ல இருக்கும்போது தமிழகத்தினுடைய அந்த ரீஜனல் பர்செப்ஷன், ரீஜனல் பர்செப்ஷன் கம்மிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இன்விசிபிள் குரோத்தாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா, இல்லை ஒரு ஃபெயிலியரான மாடல்களாக இருக்கும்போது கம்ப்ளீட்டான சக்ஸஸும் இல்லை, விசிபிளான இம்பாக்டும் மிக குறைவு அப்படிங்கிற அந்த ஒரு நடுநிலைமையான முடிவுக்கு தான் வர வேண்டும். ஆனால் லாங் டேர்ம்ல பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் இன்விசிபிள் கிரவுண்ட் ஒர்க் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.